தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 24. இயேசுவை அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள். குலுக்கல் முறையில் யாருக்கு எது என்று பார்த்து அவருடைய ஆடைகளை தங்களுக்குள் பங்கிட்டு கொண்டார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. வாழ்வும் வழியும் ஒளியும் ஆனவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். உலகிற்கு நீங்கள் உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாளும் தருகிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய வாரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய வாரத்தில் நீர் எமக்கு செய்ய போகிற சகல நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். இன்றைய இறை வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். ஏசப்பா, அன்று நீர் இவ்வுலகில் வாழ்ந்தபோது உம்முடைய ஆடைகளை பங்கிட்டு கொண்டார்கள். அதுபோலதான் இன்றும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்தில் ஏசப்பா, உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உண்ணா நோன்பிருந்து ஜெபித்து சில ஆசீர்வாதங்களை நீர் எமக்கு தருகின்ற போது அதை சில கயவர்கள் தங்களுக்குள் பங்கிட்டு கொள்கிறார்கள். பங்கிட்டு கொள்வது மட்டுமன்றி அவர்களையும் தூஷண வார்த்தைகளால் தூசிக்கின்றார்கள். ஏசப்பா, இந்த நிலை எம்முடைய தேசத்தில் வேண்டவே வேண்டாம். ஏசப்பா, ஏசப்பா, அவர்களுக்குள் ஒரு மனமாற்றத்தை கொடுத்து அவர்களை நல்வழிப்படுத்துவீராக.